கொடுத்தேன் என்று சொல்ல வேண்டும். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்ததால் நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். அவர் சொன்னதை, அவர் சொன்ன இந்த வாக்குத்தத்தங்களை அவரே அன்றி வேறு யாராலும் நிறைவேற்ற முடியாது. அது அவருக்குரிய மகிமை, அவருக்குரிய கனம். என்னுடைய மகிமை நான் வேறொருவருக்கும் கொடை, நான் மகிமைப்படுத்த வேண்டும். ராஜா கொடுத்திருந்தா இவர் எப்பப்பெல்லாம் சோதம் ராஜாவை காண்றார், உடனே ஒரு வந்தன தரை மட்டும் தாழ ராஜாவுக்கு ஒரு வந்தனம், அங்கால தூதர்களுக்கு அவங்களுக்கு தரப்பட்டு தாழ புரிந்து அவங்களுக்கு வந்தனம். இப்ப யாருக்கு வந்தனம் சொல்றது தெரியாம போயிருக்கிறோம். அதனால தேவன் நல்லவர், ஆவியானவர் நல்லவர், நெற்கிறதே வந்து ஆவியானவருக்கு ஒப்பானவர், வம்ச வரலாறு அற்றவர், தகப்பனும் தாயும் இல்லை, முடிவும் அல்லாத கடுக்கவும் இல்லாதவர். அதனால வந்து தேவனுடைய வெளிப்பாட்டை சரியாக ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். அதனால நமக்கு தெளிவு வேணும். என்னை ஆசீர்வதிக்கிறது என்னை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர், என்னை ஆசீர்வதிக்க போவது கர்த்தர், என்னை உயர்த்த போவது கர்த்தர். ஆகவே அவர் மேல என்னுடைய நம்பிக்கை, வேற ஒன்றின் மேலையும் என்னுடைய நம்பிக்கை நான் வைக்க கூடாது. அப்படி நான் பேச்சா நான் வனாந்திரத்தில் நடப்பட்ட பாலைவனத்தில் நடப்பட்ட கரளை செடியை போல காய்ந்து போய் ஒரு நாளை காண்டி போவேன். ஒருவேளை கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு அந்த செடி நிற்கிற மாதிரி தெரியும், ஆனா கொஞ்ச நாள் எங்க வரணும்? கர்த்தரிடத்துல வரணும், கர்த்தரை தான் தேடணும், கர்த்தரை தான் அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை, தரிசனங்களை, சொப்பனங்களை கொடுத்த உடனே நாம் ஆறுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்லவா, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்லவா? வேதமே சொல்லு, ரோமர் கலாத்தியில சொல்லப்படுகிறது ஆபிரகாமின் சந்ததி. மாம்சத்தின்படி பிள்ளைகள் அல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகள். அநேக நேரங்களிலேயே தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்கள், சொப்பனங்கள், தரிசனங்களை கொடுத்த உடனே நம்ம தகப்பன் மாதிரி நாம் ஆகிறோம். எப்படி ஆகிறோம்? நாம சப்போர்ட் பண்ணணும். நாளைக்கு கத்தர் தேவன் மேல நம்பிக்கையை விட்டு யார் மேல நம்பிக்கை வச்சான்? ஆபிரகாம் யார் மேல நம்பிக்கை வச்சான்? சாராள். யார் மேல? சாராளுடைய வார்த்தையை நம்பினான். சாராள் என்ன சொன்னா? இதோ இந்த வேலைக்காரியோடு சேர்ந்து நமக்கு ஒரு சந்ததி உருவாக்கி தேவன் சொன்னார் அல்லவா, வான நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததி. தேவன் கொடுத்த தரிசனம், சொற்பனம் இருக்கு அல்லவா, தேவன் உங்களை கொடுத்த சொற்பனம் சொன்னார் அல்லவா, தரிசனம் சொன்னார் அல்லவா, வாக்குத்தத்தம் தந்தார் அல்லவா, அதை நிறைவேற்ற நம்ம சைட்ல ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கு. அதை கொடுப்போம், தேவனை கொடுக்கணும். தேவனால ஏறாது. நமக்கு சரீரத்துக்கு போயிட்டு நீங்கள் கொள்ளுண்டு ஆரம்பிச்சிட்டீங்க, இனி எங்களுக்கு குழந்தை கிடைக்கவே கிடைக்காது. அதனால நாம ஆண்டவருக்கு ஒரு சப்போர்ட் செய்யணும். ஒரு நாள் ஆண்டவருக்கு ஆண்டவர் காத்திருக்க காரணம் தானே, நானே அதை ஆபிரகாமுக்கு செய்து முடிக்க வேண்டும். இவருடைய பலத்தில் இவர் பெற்றேன் என்று சொல்லாமல் இவரை அவர் 99 வயது வரைக்கும் இவரை அவர் காத்திருக்க பண்ணினார். சாராளையும் அவர் காத்திருக்க பண்ணினார் என்று சொன்னால் தன்னுடைய பலத்தினாலே இவர்களுக்கு குழந்தையை கொடுத்தேன் என்று சொல்லி தேவன் சொல்ல வேண்டும். நான் கொடுத்த குழந்தை என்று அவர் சொன்னார். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வேண்டும், அவரே நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நம்முடைய தந்தை என்ன செய்தார்? அவனுடைய சொல்லுக்கு, யாருடைய சொல்லுக்கு? தாயுடைய சொல்லுக்கு, மனைவியுடைய சொல்லுக்கு செவி கொடுத்து அவளை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை விட்டு தன்னுடைய வேலைக்காரியோடு சேர்ந்தார். இதனாலே வந்த பெரிய ஒரு சாபத்தை இன்று வரைக்கும் இந்த பூமி சுமக்குது. இன்று வரைக்கும் நன்றவனை கொள்ளுங்க. அவன் குழந்தை உருவாகி குழந்தை பெறுவதற்கு முன்பதாக தேவன் அவனோடு பேசுகிறான். அவன் ஓடி போன அவனோடு பேசும் பொழுது அவனை குறித்து தேவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? எப்படி இருப்பாரா? எப்படி இருப்பாரா? துஷ்டனா இருப்பான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிள்ளைக்கு தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டா நம்முடைய உனக்கு பிறப்புற பிள்ளை எப்படி இருக்க போதுன்னு தெரியுமா? துஷ்டனா இருப்பான். எல்லாருக்கும் விரோதமாக துஷ்டன். துஷ்டன் இடத்துல சாத்தானுக்கு சமம் என்று நமக்கு சொன்ன நம்முடைய மனம் எப்படி இருக்கும்? நான் தியானிக்கும் போது யோசிச்சு பார்த்தேன், ஆபிரகாம் எப்படி இருந்திருப்பானோ, அவனுடைய தாயாகிய வேலைக்காரிய ஆகால் எப்படி நின்றிருப்பாளோ, துஷ்டனா இருப்பான். ஆண்டவர் சொல்லிட்டார், துஷ்டனா இருப்பான். நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா நாம் என்ன சொல்லுவோம்? இந்த பிள்ளை பிறக்காமல் இருக்கிறதே நலமாயிருக்குமே. இது புறக்காட்டி கருவில போயிட்டு சொன்னா ஒரு கவலை, ஆனா இது புறந்திதாக படப்போற கவலை பெரிய கவலை. துஷ்டனா இருப்பான். ஏன் அதிகமாக தியானிக்க ஆரம்பிச்ச? ஆண்டவரே உம்முடைய வீட்டு தானே ஈசாக்கு. ஈசாக்கு எப்படிப்பட்டவன்? அவன் சமாதான புறவு போல. ஈசாக்கு எப்படிப்பட்டவன்? யுத்தத்தை கற்றுக்கொள்ளாதவன், அதுக்கு முற்படாதவன். அவன் தியானம் பண்ண போகிறான். தியானம் பண்ண என்ன செய்யறான்? தியானம் பண்ண போறான். அமைதியானவன். அவன் திறவு வெட்ட 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 சத்துருக்கள் வந்து
சாயல் உள்ளதான் ஈசாக்கு. அப்படி என்று சொன்னால் அது யாருடைய வித்து? ஆபிரகாம் வித்து. இது யாருடைய வித்து? ஆபிரகாம் வித்து. அப்படி என்று சொன்னால் ரெண்டும் ஆபிரகாம் வித்து என்று சொன்னால் அது என்ன இந்த வித்து மட்டும் துஷ்டனாக இருக்க வேண்டும்? ஏன் துஷ்டனாக இருக்க வேண்டும்? ஏன் துஷ்டனாக இருக்க வேண்டும்? ஏன் துஷ்டனாக இருக்க வேண்டும்? அதுக்கு நாம் வேதத்திலே எடுத்து சொல்லுங்கள். ஓசியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓசியா அதிகாரம் 1வது வசனம் 8:1. உன் வாயில் எக்காலத்திலே அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து தெளிவாயிருக்க தேவனால் அழைக்கப்பட்ட நாம், அவரை பின்பற்றுகிற நாம், அவர் மேல் விசுவாசம் வைத்தவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்கிற நாம், அவரை அவிசுவாசித்து நான் தவறான காரியத்துக்கு மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து அல்லது என்னுடைய மனைவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் தவறான காரியத்துக்கு கால் வைக்கும் பொழுது சத்துரு அங்கே வந்து விடுகிறார். சத்துரு அங்கே வந்து தன்னுடைய வீட்டை அமைத்துக் கொள்கிறார். யார் வீட்டு மேல வரான்? கர்த்தருடைய வீட்டின் மேல் தான் சத்துருவார். நான் தவறு பண்ணும் பொழுது நான் கர்த்தரை விசுவாசிக்காமல் அவருடைய வார்த்தைக்கு மாறாக அவர் மேல் வைத்த நம்பிக்கையை நான் சரியாக பற்றிக் கொள்ளாமல் நான் அவருக்கு காத்திருக்காமல் நான் பொறுமையற்றவனாக என்னுடைய முயற்சியை ஏதாவது தவறாய் செய்ய வேண்டும் என்று நான் முயற்சிக்கும் பொழுது அதை காண்கிற சத்துரு கழுகை போல பறந்து வந்து அமர்ந்து விடுகிறான். அதனால உண்டான இந்த துஷ்டத்தனம், அதனால உண்டான இந்த துஷ்டத்தனம் இல்லைன்னு சொன்னார். ஆபிரகாமுடைய வீட்டிலே இந்த குடிப்பட்ட அசுத்தம் தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. யோசித்த கர்த்தாவே, ஈசாக்கை பெற்றதும் அவன் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிள்ளை மாத்திரமே துஷ்டனாய் இருக்க வேண்டும். உடனடியா என்னுடைய பிள்ளை தான், என்னை நம்பி எனக்கு பின்னால் வருகிறவர்கள் தான். நீங்கள் என்னை விசுவாசிக்காமல் நீங்கள் தவறுக்கு உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். அவசரப்பட்டு பொறுமை இல்லாமல் காத்திருக்காமல் நீ தவறு செய்ய அல்லது இன்னொரு மனுஷனுடைய மனைவியுடைய வார்த்தையாவது நீ செவி கொடுத்து தவறுக்கு நீ போகும் பொழுது சத்துரு அங்கே வந்து உள்ள புரிஞ்சுப்பான். ஆதாம் தவறு வந்துட்டான். யாருக்குள்ள வந்தான்? யாருக்குள்ள வந்தான்? நேரடியா வந்தவன் தேவாலயக்குள்ள யாருக்குள்ள வந்தான்? தேவாலயக்குள்ள வந்தான். ஆதாமுக்குள்ள விளையாண்டு போயிட்டான். காயுக்குள்ள கொலை பார்க்கல. அதான் முதல் சந்ததியிலே கொலையை வச்சிருந்தான். அநேகருக்கு ஒரு கேள்வி, ஏன் தேவன் தடுக்கவில்லை? இந்த காலையில நேற்றுல ஒன் பண்ண உடனே இந்த பிள்ளைகளுக்கு பாட்போட ஒரு கேள்வி பதில் போகும். கேள்வி பதில் முஸ்லிம்கள் கேள்வி இருக்கிறார்கள், ஒரு கிறிஸ்தவ போது பலவிதமான கேள்விகள். ஏன் தீமைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று ஒரு சகோதரர் கேள்வி இருக்கிறார். அதுக்கு அவர் அழகாய் சொன்னார், தேவன் எப்படி மனிதனை தேவன் உருவாக்கினார்? அவர் சொன்ன பதில், தேவன் மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். அந்த சுதந்திரம் கொடுக்க காரணம் தேவன் மனிதனை நேசித்தார். அழகாய் எந்த மனிதனை தேவன் நேசிக்கிறாரோ அந்த மனிதனுக்கு அவர் சுதந்திரத்தை கொடுத்தார். காரணம், அடிமைப்படுத்தி யாரையும் நேசிக்க முடியாது. நான் நேசிக்கிறவர்களால் சிறையில் போட்டு அடைத்து வச்சு நேசிக்க முடியுமா? அதுக்கு அன்பு சொல்ல முடியுமா? இது நான் சொல்லுகிறேன், கேட்கும் பொழுது என் உள்ளத்தில் தோன்றுவது எவ்வளவு உண்மை. ஆகவே தேவன் முதலாவது மனிதனுக்கு தன்னுடைய அன்பை பூர்ணமாய் கொடுத்தார். அன்பை கொடுத்து நேசிக்கிற மனிதனை தேவன் ஒரு நாளும் அடிமைப்படுத்த முடியாது. அவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? சுதந்திரம். அதான் அன்பு கிடையாது. அடிமைப்படுத்துவது அன்பு கிடையாது அல்ல. அது ஆளுகைக்கும் அது அதிகாரத்துக்கும் அடையாளம். அன்பு கிடையாது. அன்பு எங்கே இருக்கோ அங்கே சுதந்திரம். அதனால தேவன் யாருடைய வாழ்க்கையில சுதந்திரத்தை கொடுத்தாரோ அப்பொழுது தெரிந்து கொள்வது நாம் தெரிந்து கொள்வது. ஆக தீமையை மனிதன் தெரிந்து கொள்கிறான், அதை அவன் பெற்றுக் கொள்கிறான். ஆபிரகாம் பண்ணின தவறுக்கு தேவன் பொறுப்பல்ல. என்னுடைய தகப்பன் தவறுக்கு தேவன் பொறுப்பல்ல. அதுக்கு யார் பொறுப்பு? கணவன் மனைவி தான் பொறுப்பு. என்ன காரணம்? அவருடைய காத்திருக்காத தன்மை. விசுவாசம் என்று வேறு சொல்வது விசுவாசத்தின் தந்தை, எந்த தவறும் இல்லை. ஆனால் காத்திருக்கவில்லை. நினைத்தார்கள் 100 வயசாயிற்று, இனி எங்க குழந்தை பிறக்க போகுது? அதனால தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற என்ற ஆபிரகாம் சாரா என்ன சொன்னா தெரியுமா? அதனால நமக்கு நம்முடைய சந்ததி கட்டப்படும், அதனால நம்முடைய வீடு கட்டப்படும். எவ்வளவு முட்டாள்தனமா நாங்க
செயல்பட ஆரம்பிக்கிறோம். நம்முடைய அறிவு தேவனுக்கு நம்முடைய உதவி இப்படி தேவை. அவருக்கு என்ன தேவை தெரியுமா? அவரை முழு இதயத்தோடு பற்றிக் கொண்டால் போதும், முழு இதயத்தோடும் அவரை நம்பினால் போதும், முழு இதயத்தோடும் அவரை சார்ந்து கொண்டால் போதும், முழு இதயத்தோடும் அவரை நம்பினால் போதும், முழு இதயத்தோடும் அவரை பற்றிக் கொண்டால் போதும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் தேவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து சொல்லி வேதம் முழுவதும் நீங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழிகளில் நடக்கிற மனிதர்களும் பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன் என்றும் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தருக்கு பயப்படுவன் தீமையை விட்டு விலகுவார். கர்த்தருக்கு பயப்படுவன் சொல்லி கர்த்தரோடு தன்னுடைய விசுவாசத்தை அவர் மேல் பயத்தை வைத்திருக்கிற மனிதனை குறித்த வாக்குத்தத்தங்கள் ஆயிரமாய் வேதத்திலே கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு நீ பயப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு நீ பயப்பட்டு அவரை நம்பி காத்திருக்க வேண்டும். நம்முடைய தந்தை செய்த தவறாக இன்றைக்கு இந்த பூமியில துஷ்டர்கள் இந்த உலகத்துக்கு அச்சம். தேவன் அல்ல, மனுஷன் செய்த தவறு. மனுஷன் செய்த தவறு. தேவன் அல்ல, மனுஷன் செய்த தவறு. ஒரு காரியத்தில் சரியாக வெளிப்பாடு பார்க்கலாம். என்ன காரணம்? என்னை ஆசீர்வதிக்க போது கர்த்தர் நீ தரத்தில் அதே வார்த்தையை மனைவி சொல்லியிருக்கலாம். யாரும் சொல்லியிருக்க வேண்டும்? மனைவியை பார்த்து மனைவி என்ன சொல்லியிருக்க வேண்டும்? கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதனால நீ சொல்ற தவறுக்கு நான் உடன்பட மாட்டேன். நான் யோசிச்சு பார்த்தேன், இவர் என்ன திடீரென அதை ஒத்துக்கொண்டார்? ஒருவேளை இவர் ரொம்ப நாளை சிரிச்சாரோ? திடீரென ஒத்துக்கொண்டார். ஒரு கதை என்னப்பா சொல்றீங்க? நீங்க சொல்றது பிள்ளை அல்லவா? என்னப்பா சொல்றீங்க? ஒன்றுமே சொல்றீங்க. அவள் கூப்பிட்டு கொடுத்தோட இவரும் ஒரே போக்கு. சத்துரு பார்த்தான், சபாஸ். சாத்தான் பார்த்தான், சபாஸ். இதுக்கு தான் காத்திருந்தேன், இதுக்கு தான் காத்திருந்தேன். உலகத்துக்கு ஒரு துஷ்டனை விதைக்க வேண்டும் என்று காத்திருந்தேன். எனக்கு சந்தர்ப்பம் சபாஸ் என்றான். அந்த கருவுக்குள்ள தன்னுடைய ஆணையை அவள் கொடுத்திருந்தார். அதனால் இந்த வரைக்கும் இந்த பூமி துஷ்டத்தனத்திற்குரியவர்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த துஷ்டத்தனத்தால் இந்த முஸ்லிம் தீவிரவாதிகளை இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்.